कातो अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वलाक़िबतुल लिल्मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहि सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमाईन अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या निसाअन नबिय्य लस्तुन्ना कअहदिम मिनन निसा इन इत्तक़ैतुन्न फ़ला तख़ज़अन बिलक़ौल फ़यत्मअ अल्लज़ी फ़ी क़ल्बिही मरज़ुन वक़ुल्न क़ौलन मअरूफ़ा वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम इत्तक़ुल्लाह फ़िन्निसा वमा मलकत ऐमानुकुम सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक व सल्लिम व कर्रिम अलैहि. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினு மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்தான இந்த மஜ்லிஸில் சங்கமித்திருக்கிற நாம், நமது மக்கள், நமது ஊர்வாசிகள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மடத்துக்குளம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையும் சோழமாதேவி மஸ்ஜித் மதரசா பரிபாலன சங்கமும் இணைந்து பாரம்பரியமான இந்த ஊரில் பெண்களை மார்க்கத்தின்பால் ஈர்க்கவும், மார்க்க செய்திகளை அவர்களுக்கு எத்தி வைப்பதற்கான பெண்கள் பயான் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தில் இன்று தொடக்கமான ஒரு நிகழ்வாக இந்த சபை அமைந்திருக்கிறது. இதற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற சங்கைக்குரிய எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை சையதுல் உலமா ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே, ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, மிகுந்த மரியாதைக்குரிய இமாம் அவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகம் இயக்கப்படுவதின் பின்னணியை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். படைத்தவனால் தான் நாம் இயக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதை நம்முடைய மார்க்க மொழியில் சொல்வதாக இருந்தால் வஹீயினால் நாம் இயக்கப்படுகிறோம். இந்த வஹீயை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யீன மின் பாதி, நாயகமே உங்களுக்கு இறை செய்தி வஹீயை நாம் தருகிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பின்னர் வந்த நபிமார்களுக்கு நாம் வஹீயை தந்ததை போல் அப்படின்னு அல்லாஹ் தொடங்குறான். ஆதி மனிதரும் ஆதி நபியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் தொடங்கிய இந்த இறை செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரையிலும் நீடிக்கிறது.
பெருமானாரோடு நபித்துவம் முடிந்தது, வஹீனுடைய வரத்து நின்று போனது. ஆனால் வஹீதான் இன்றும் நம்மை இயக்குகிறது. உலகம் முழுவதும் எந்த ஆலிமாக இருந்தாலும் வஹீனுடைய செய்தியைத்தான் சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள். குர்ஆன்ல இப்படி இருக்கு. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஹதீஸ் என்பது கைரு மத்லூ, ஓதப்படாது பெருமானாருடைய வார்த்தை, ஆனால் அதுவும் வஹீதான். இறை அறிவிப்பை இரண்டு நிலையில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். உலகின் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த இறை செய்தி வஹி, அதை அல்லாஹ் பதிவு செய்யல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தந்ததை போன்று நாயகமே உங்களுக்கும் தருகிறோம். அப்படின்னா ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்பட்ட இறை அறிவிப்பு வஹி என்பது வஹிய தக்வீனி, உருவாக்கத்தின் வஹி. அவர்தான் முதல் மனிதர். அவருக்கு சமையல் கலை, உடை, மனித நாகரீகம் முழுக்க உற்பத்திகளைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியே அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். ஏன்னா அப்போ மனித சமூகத்திற்கு தேவை என்ன சொல்லுங்க? தேவை என்ன? உற்பத்தி மட்டும்தான், வேறு எந்த தேவையும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து மனித சமூகம் வாழ்கிறது, பெருகுகிறது. அப்போ எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உலகத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா மக்களும் அல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வைத்தான் வணங்கினார்கள், மாற்று சிந்தனைகள் பிறக்கவே கிடையாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பிறகு அந்த சமூகத்தில் ஏற்பட்ட சமூக தீமைகள், அப்ப தீர்வுகள் தேவைப்பட்டதா இல்லையா? அதனால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அல்லாஹ் இந்த ஷரீஅத் என்று சொல்லக்கூடிய வஹியை அறிவிக்க ஆரம்பித்தான். முதல்ல நாம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய சமுதாயம், இஸ்லாமிய சமூகம் உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவர்களை வழி நடத்துவது அல்லாஹ் தான், இல்லையா? நபிமார்களின் வழியாக கியாமத்து நாள் வரைக்கும் இந்த வஹி, இறை வார்த்தைகள் தான் நம்மை வழி நடத்துகிறது. இன்னொன்றையும் நாம் புரிய வேண்டும். இந்த காலத்தின் அவசியம் இது. 1,24,000 நபிமார்கள், அத்தனை பேர்களுக்கும் தலைமையாக இறுதி முத்திரையாக வந்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த நபிமார்களின் இந்த தொடர் என்ன செய்திகளை உலகத்தில் தந்தார்கள் அப்படின்னு சொன்னா, வணக்கத்திற்குரியவன் சொல்லுங்களேன், அவ்வளவுதான். இது ஒன்று தான், ஒற்றை வார்த்தையின் பிரச்சாரத்தை மையப்படுத்தி தான் நபிமார்கள் வந்தார்கள், அத்தனை பேர்களும். ஏன்னா உலகத்தில் 24 மணி நேரமும் ஏதோ ஒரு இடத்தில் விவாதிக்கப்படுவது இறைவன். நீங்கள் இந்த சோசியல் மீடியாக்குள்ளே போனாலும் சரி, அவன் ஒருத்தர் சண்டை போட்டே இருப்பான். உன்னை படைத்தவன் யார், என்னை படைத்தவன் யார்? ஒருத்தர் நானே கடவுள்னு சொல்லுவார், இல்லையா? இன்னொருத்தர் சொல்லுவார் நான் தான் நபிங்குவார். ஈராக்கில் ஒருத்தனை ஜெயிலில் கொண்டு வந்து போட்டாங்க. சிறையில் அடைத்த உடனே ஏற்கனவே ஒரு குற்றவாளி இருக்கிறான். அவன் கேட்டான், ஏப்பா என்ன தப்பு பண்ண, உன்னை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களே? அவன் சொன்னான், நபின்னு சொன்னேங்க, பிடிச்சி கொண்டு வந்து போட்டானுங்க, அவ்வளோதான். அப்போ உடனே அவன் சொன்னான், பழைய குற்றவாளி சொன்னான், நான் தான் உன்னை அனுப்பலையே, நான் உன்னை அனுப்பலையே, நீ எப்படிடா சொல்லான்னு. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டு இருந்திருக்கான் சொல்லுங்க, நான் தான் அல்லன்னு சொல்லி. இப்படி நிறைய லூசுகள்லாம் இருக்கும். இப்போ ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் எந்த இடத்தில் வஹி என்ற அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை விட்டும் பாதை மாறுகிறதோ அந்த சமூகத்திற்கு வழிகாட்டுதல் மிக பெரும் அவசியம்.
சில நேரத்தில் நம்ம அறியாமையை நினச்சி நாம தான் சிரிச்சுக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த ஹஜ்ஜுக்கு உம்ராக்களை வர்றாங்களே, அவங்களுடைய மூலதனமே வெறும் ஆர்வ கோளாறு தான். ஆர்வம் வேறு, கொஞ்சம் அப்படி கூடவே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆர்வம் வேறு, ஆர்வம் இருக்கலாம், ஆர்வம். ஆமாம், ஒருத்தர் வேகமாக வந்தார், ஹஸ்ரத் நீங்கள்லாம் என்ன சொல்லுங்க அஜியார், 18 தவாஃப். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான், அதுக்கு தானே வந்தோம். அதோடு அவர் நிறுத்தியிருந்தாருன்னா பரவாயில்ல. நீங்கள சரி நாமெல்லாம் பாவம் செய்யலை, அவர் செஞ்சிட்டாரு. அப்படியே பேசிட்டு அப்புறம் அஜியார் எப்படி போனீங்க? அதான் எடுத்து நேராக ஒன்றுக்கு போனேன், கால் கழுகுனேன், கபாக்கு போயிட்டேன். அட்டன் டைமில் 18 எடுத்தவன். எங்க ஒது செய்யணுமா? இதுதான் ஒது. தவாஃப் இல்லாமல், ஒது இல்லாமல் தவாஃபு, அவ்வளோதான். இப்போ இந்த ஆர்வ கோளாறு அடிப்படையே தகர்த்து விடுகிறது. அதனால தான் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நிறைய அமல் இந்த சில பக்தியை பார்த்தா நமக்கு பயமாயிருங்க. சில பேருடைய பக்தி தஸ்பி இப்படித்தானே உருட்டுவாங்க, சொல்லுங்க. அவர் எப்படி உருட்டுறாரு தெரியுமா? சுபான் என்னடா அப்படி பயங்கர, ஆனால் அருமையாக வேலை செய்கிறாரு. ரோட்டில் வர்றவங்களாம் பார்க்குறாரு, மிரட்டுறாரு, டிவி பார்த்து சிரிக்கிறாரு, ஃபோனில் ஸ்கோர் பார்த்துக்கிறாரு. தஸ்பி மட்டும் என்ன செய்யுது? இப்போ ஒரு சமூகம் நேர்வழி பெறுவதற்கான அடிப்படை மார்க்க கல்வி இருக்க வேண்டும். அதுதான் உலகத்தில் பெரிய பஞ்சம். மார்க்கத்தை உணர்ந்து ஆத்மார்த்தமாக விரும்பி என் இறைவன் என்னை வழிநடத்துகிறான் என்று அல்லாஹ்வின்பால் பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் இந்த மார்க்கம் தருகிற ஞானம். அல்லாஹ் சொல்றான்ல, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து விடுங்கள். என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா, என்னை படைத்தவன் யார், அவனுடைய வல்லமை என்ன, நான் யாருக்கு முன்னால் தக்பீர் கட்டி நிற்கிறேன்? நமக்கு என்ன பேசுமாம், கொஞ்சம் அதிகமாக ஓதிட்டாருன்னு வச்சுங்களேன், கொடுமையாக இந்த ஜும்மாவோட நிறுத்திடணும். இப்படிலாம் ஓதுறாரு இருந்தாலும் ஏங்க, குர்ஆன் வசனம் கொஞ்சம் அதிகமாக கேட்டால் நல்லது தானே? என் ரப்புனுடைய வார்த்தைகள் தானே வெளிப்படுத்தப்படுது. மோதினார் எவ்வளவு நேரம் அழகாய் நீட்டி பாங்கு சொல்லுகிறாரோ ரசிக்க வேண்டும். ஏன்னா உலகத்தில் ஏகத்துவத்தை 5 வேளையும் வினாடி தவறாமல் நினைவுபடுத்தக்கூடியவர் மோதினார். நாம அந்த ரெஸ்பெக்ட் தர்றதே இல்லை. மோதி, அந்த நாரை விட்டுட்டு மோதி அவரோட என்ன சொல்றார்? அதனால தான் அவனே உங்களுக்கு பிரதமராக வந்திருக்கான். புரிஞ்சா சரி. இது கபரு வெட்டுறக்கும் கோழி இறக்குறக்கும் அதுவும் அப்படித்தான் பார்த்தோம். அந்த மோதியை பார்த்தாலே சக்கராத்திலேயே இருக்கும் அது. ஏன்னா 2000 ரூபாய்க்கு மோதினார் எப்படி கிடைப்பாரு? ஆனால் ஹரமில் கேட்குற பாங்கு, ஹரமில் மக்கால மதீனால கேட்குற பாங்கு நமக்குள் ஒரு உயிரோட்டத்தை தருதுன்னு சொன்னால் அவர் மோதினார். ஏன் தெரியுமா? இராணுவத்தோடு வர்றார். மோதினாருக்கு பின்னாடி துப்பாக்கியோடு வர்றோம். அவர் அப்படி ஏறி அப்படி சென்டெல்லாம் பூசிட்டு அப்படி சொன்னார்னா சொர்க்கத்திற்கே அழைத்து செல்லுகிறார். மோமீன்களே, நம்மை இயக்குவது அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அதுதான் இப்போ பிரச்சனை. சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், நம்மளும் 5 நேரம் தொழுகிறோம். ஆத்மார்த்தமாக நான் யார், என்னை படைத்தவன் யார், நான் யாருடைய தொடர்பில் இருக்கிறேன், என்னை வழி நடத்துபவன் யார்? அல்லாஹ் தானே. நீங்கள் நினைக்கிறோம் நம்ம தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் நீ தான் எனக்கு வழிகாட்டணும். சொல்லுங்க, அல்லாஹ் நீ தான். இதனுடைய இந்த விரிவை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுதுட்டு கடை திறக்க போறாரு. எல்லாருக்கும் ஆசை என்ன? பரக்கத்தா வியாபாரம் நடக்கணும். இவர் கேட்டிருக்கிறார் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா வியாபாரத்தில் பரக்கத்து செய்யலாம். இன்னொருத்தர் தொழுதுட்டு பொண்ணு பார்க்க போறாங்க. இப்ப இவர் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதிட்டு போறாரு. சாலிஹான பெண் என் மகனுக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தான் என்னை வழி நடத்துகிறான், தொடர்ந்து அவனோடு நான் பயணிப்பேன்.
இப்போ இந்த விஷயங்களில் நாம் கொஞ்சம் நாமன்னு சொன்னால் நமது பிள்ளைகள், அதாவது இன்னும் விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன், இந்த பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க, நாங்கள்லாம் 90 கிட்ஸ் 90. ஆமாம், அப்படின்னா நம்மளையெல்லாம் அவன் மிருகமாதிரி தான் பார்க்குறான். நீ எல்லாம் ஏண்டா பூமியில் வாழ்கிறான், ஏண்டா நீ யார்றா, நாங்களாம் 2Kன்னு சொன்னால் இப்படியே சுற்றிட்டு இருக்கு முருதார். இதான் 2K. அவன் நடந்தானா அவன் பேண்ட்டு சுஜூதுக்கு போயிடுது. 2Kன்னு சொல்கிறாங்களாங்க. அவன் என்ன நினச்சிக்கிறான் தெரியுமா, நம்மளையெல்லாம் வந்து கற்கால மனிதர்கள், இவங்களுக்கு எங்கள் அத்தாக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஏன் எங்கிட்ட ஃபிங்கர் டிப்பில் உலகமே இருக்குது. உங்களுக்கு என்ன அமெரிக்காவுக்கு போகணுமா? இப்போ இதுதான் இந்த தலைமுறையை வழி நடத்தும் வழிகாட்டி. நாம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லையா, கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்கலாம், நம்முடைய சில பலகீனங்கள் இருக்கலாம் இல்லையா, ஆனாலும் இங்க இருக்கிற இந்த வாழும் பெரியவர்கள் சமூகம், தாய்மார்களின் சமூகம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் வளரும் தலைமுறை அது மிகப்பெரிய சமூக தீமைகளில் வீழ்ந்து விட்டது என்பதை மிகுந்த கவலையோடு யோசிக்க வேண்டிய காலகட்டம். நான் தான் சொல்கிறேன், நம்மளை எல்லாம் நாமளே பேசிக்கிறோம் நான் பெரிய அறிவாளின்னு. நாம் எந்த இடத்தில் ஏமாந்தோம் தெரியுமா? என் மகனையே என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. அவங்க அம்மாக்கே தெரிய மாட்டேதுங்க. மடியில் போட்டு பால் கொடுத்து வளர்த்தி ஆளாக்கின பையன், என் பையன் என்ன நினைக்கிறான்னு பெத்த தாயால் சொல்ல முடியல. ஏன்னா நல்லா போனவன் நிற்க வச்சுட்டு முடியோடு வந்து நிற்கிறான். அந்த அம்மாவே பயந்துருந்து படுத்திருந்த முடிய நிற்க வைக்கிறதுக்கு 600 ரூபா. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? நல்லா தொழுதுட்டு இருந்த பையன் திடீர்னு கோயம்புத்தூருக்கு போயிட்டு வர்றானா, ஏண்டா உன் பசங்களாம் போகிறாங்க அப்படின்னு. சரி போ, ஆசைப்படுறான் பையன் போ, அப்படித்தானே நரகத்தில் விட்டோம். போனவன் திரும்பி வரும்போது படுத்திருந்த முடியெல்லாம் நிற்கிது. சொல்கிற கரெக்டுங்களா? நல்ல பேண்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நல்ல பேண்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. உள்ளாடையை மறைத்து மேலாடை போட்ட எங்கள் வழிகாட்டிகள் இப்போ மேலாடைக்கு மேல உள்ளாடை தெரிவது நாகரிகம். அப்படியே ஒரு மாறி வர்றான். இதுல என்ன அதிசயம்னா அவனும் தொழுக வர்றான். அதான் தமாஸ். பின்னாடி ஒரு பெரியவர் தக்பீர், அதான் 90 தக்பீர் கட்டி இவருக்கு எல்லாமே மறந்து போச்சு. தக்பீர் கட்டினோட என்னமோ ஓதணுமே, அந்த சும்மா அப்படியே யோசிச்சுட்டு முன்னாடி பார்க்குறாரு. இவருக்கு கவலை, பேண்ட்டு விழுந்துருமோ. கரெக்டுங்களா? நான் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம தொழுகிறதே அல்லாஹ்வுடைய புண்ணியத்தில். நம்ம இப்படி தக்பீர் கட்டினா கடங்காரனெல்லாம் வர்றான். மறக்கலான்னு தொழுகைக்கு வந்தால் எல்லாரும் மிரட்டுறானுங்க. தொழுகையில் வருமானம் வரவே மாட்டேங்குது. யா அல்லாஹ் அப்படின்னு வானத்தை பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. என்ன பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறாங்க? அந்த முத்தொலையை கேட்கணும். இத்தனை இந்த 2 ரக்காத்துக்குள்ளே ஓடுது. அதுக்கு கடைசியில் ஒரு பயம், செருப்பை எவனோ தூக்கிட்டு போயிட்டானா. கட்டக்கட்டன் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை முடித்து சலாம் கொடு. நம்மளே இப்படி பாவம் இல்லையா? சொல்லுங்கள். அத்தையாத்து வரமாட்டேங்குது. என்ன நிலைமை தெரியுமா? நம்ம ஒரு டிரைவர் போட்டிருக்கோமே, யார்? இமாமு. அவர் வண்டி ஓட்டுவார், நம்ம எந்திரிப்போம். இப்போ என்ன தமாசுனா, நான் 2வது ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டேன். அத்துணையும் 2வது ரக்காத்தில் சலாம் கொடுத்துருது. பள்ளிவாசலே நிசப்தமாக இருக்குது. போயாச்சு. எல்லாம் போன பிறகு ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு, அஜரத் இன்னைக்கு அசுறு 2ஆ 4ஆன்னு. ஏங்க நீங்கள் எங்கே உங்கள் பின்னாடி தான் தொழுது 1/2 மணி நேரம் ஆச்சுல. இல்லை வெளியே வந்தவனே ஒரு டவுட்டு, சரியா இமாம் நான் தப்பாக தொழு வச்சிட்டேன், நீ எங்கே இருந்தேன்னு. அஜரத் அந்த செருப்பு நேற்று வாங்கினேன். ஒன்றை மாதிரி தான் ஊர் ஃபுல்லாக ஏதோ ஒரு யோசனையில் இருக்குது. கொஞ்சம் யோசியுங்களேன். அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த குறைந்தபட்ச நேரமும் நம்முடைய கவனமெல்லாம் எங்கேயோ போயிருது. இதுக்கு இடையில என் பிள்ளை முன்னால் நின்று தொழுகிறான், அவனுடைய அந்த மாற்றங்கள், அந்த ஏமாற்றங்கள், அவன் ஏமாந்து தான் போயிருக்கிறான். ஏன்னா அப்படி ஒரு உடை கலாச்சாரம் தன்னை பெரிய ஆளாக காண்பிக்கும் என்று அது அவங்க பாஷையில் என்ன சொல்கிறது, அந்த ட்ரெண்டிங்குங்கிறான். கரெக்டா? என்னடான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு முடிய மஞ்சளாக்கிட்டு வர்றாங்க. ஏதோ நரைச்சி போச்சு, அந்த ஆள் மயிலாஞ்சி அடித்தாருன்னா பரவாயில்ல. நல்லா இருக்கிற முடியை எப்படி பண்ணிட்டு வர்றான்? பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான். பயமாக இருக்குது. இவனுக்கு ஊருக்குள்ளே பொண்ணு தருவாங்களா?
என்னடா அப்படின்னு கேட்டால் ட்ரெண்டிங். அப்படின்னா உனக்கெல்லாம் வாழ தெரியாத, நான் தான் வாழ்கிறேன். இது ஏதோ சாதாரண விளையாட்டுகள் அல்ல. நான் சொல்வதில் 1,24,000 நபிமார்களும் தௌஹீதை நிலைநாட்ட வந்தவர்கள். அடிப்படை சித்தாந்தம் அதுதான். அல்லாஹை ஞாபகப்படுத்தி இந்த படைப்புகளை அல்லாஹ்வோடு இணைத்து விடுகிற வேலையை செய்த நபிமார்கள் அதோடு முடித்து கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை. இப்போ நான் சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஹஸரத்து, ஒரு இமாம் இப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வை பற்றியே பேசிகிட்டு இருந்தார்னா இமாமுக்கும் ஊருக்கும் பிரச்சனையே வராது. கரெக்டுங்களா? ஏன்னா அவர் அல்லாஹ் மட்டும் தான் பேசுவார். அல்லாஹ் அப்படிப்பட்டவன், அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அல்லாஹுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், எனவே சொல்லுங்கள் அல்லாஹ் அப்படின்னா சூப்பர். அஜர்த்துக்கு ஊருக்கு எப்போ பிரச்சனை வருதுன்னா, அஜர்த்து ஒழுக்கத்தை பேச ஆரம்பிக்கிறார். அஜர்த்து சொல்லு, கரெக்டுங்களா? ஒழுக்கத்தை பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் மீசையை கத்தரித்து கொள்ளுங்கள், தாடியை அழகுபடுத்தி கொள்ளுங்கள், நகங்களை வெட்டுங்கள் அப்படின்னு அப்படி அவங்க ஸ்டைலில் அப்படி சொல்ல வரும்போது, இந்த ஆளுக்கு அதுக்கு தேவையில்லாத வேலை, நான் நகம் வளர்த்துவேன் வெட்டுவேன், அதையும் என்னத்தான் சொன்னார். இப்போ புரியுதா? இப்போ அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் கேட்ட சமூகம், இந்த அல்லாஹ் தான் இந்த அடியார்களை வழி நடத்துகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளில் கியாமத்து வரைக்கும் தேவையான மனித நாகரிகங்களை முழுமைப்படுத்திவிட்டு தந்தார்கள், சென்றார்கள், சொன்னார்கள். இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அக்லாக். நான் வெறும் அல்லாஹ்னு மட்டும் சொல்ல வரல, அந்த ரப்பு விரும்புகிற மனித நாகரிகங்களை கற்றுத்தர வந்தவன். கரெக்டா? எந்த நபிமார்களும் வந்து அல்லாஹ் தான் வணங்கணும், அல்லாஹ் தாங்க ஒருத்தனா சரின்ட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தொட்ட பொழுதுதான் நபிமார்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டது. நபிமார்களுடைய சோதனைனா சாதாரண சோதனைகள் கிடையாது. மரங்களுக்கு இடையில் வைத்து அறுத்தார்கள் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுமையின் உச்சத்திலே, இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் ஊரை விட்டு போறேன்னு போனாங்க. ஊரை விட்டு போறது அவ்வளவு சாதாரண விஷயமா சொல்லுங்க? ஒரு வீடு மாறினாவே அந்த அம்மா குலா லெட்டர் கொடுக்குது, இந்த ஆள் கூட வாழ முடியாது, எப்போ பார்த்தாலும் 6 மாதத்துக்கு ஒருக்க வீடு மாத்துறாருன்னு. ஊர் மாற முடியுமா? ஈராக்கிலிருந்து சிரியாவிற்கும் பாலஸ்தீனத்திற்கும் மக்காவிற்குமாக உலகத்தில் மார்க்க போராட்டத்திற்காக முதலாக ஹிஜ்ரத்தை தொடங்கியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரே பிரச்சாரம் தானே, தௌஹீத் தானே. தௌஹீதை தொடர்ந்து இந்த சமூகத்தில் நல்ல கலாச்சாரங்கள் ஏற்படுவதை நபிமார்கள் புரட்சிகரமாக செய்தாங்க. இன்றைக்கெல்லாம் உலமாக்களே பேச பயப்படுற சில விஷயங்கள் எப்படின்னா, அந்த மாதிரி நான் ஒரு பயான் ஜும்மாவில் பேசிகிட்டு இருந்தேன் தொடர்ந்து, அதாவது இஸ்லாமிய பொருளாதாரம் அப்படின்னு பேசிகிட்டு வரும்போது வட்டின்னு வந்துச்சு. அப்புறம் பயங்கரமான ஒரு அறிவாளி வந்திருந்தார். ஜும்மா முடிச்சோன்னு சொன்னார், அருமையான பயானங்க ஜெருத்து, ஆனால் பாருங்கள் சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு, நீங்கள் இன்னும் வட்டியிலே இருக்கிறீங்க. ஜீரணிக்க முடியல யாருனால? அவர் என்ன சொல்றாருன்னா, சயின்ஸ் பேசுங்க, சந்திர மண்டலத்தை பேசுங்கள், விஞ்ஞானத்தினுடைய எல்லாம் பேசுங்க, வட்டியை பற்றி பேசக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா இந்த வட்டியினுடைய வாடை அதனுடைய காற்றை சுவைக்காமல் நுகராமல் இந்த உம்மத்திற்காது என்று பெருமானார் எச்சரித்த 100 விழுக்காடு வட்டியின் வீரியம் நம்மை கபலீகரம் செய்து விட்டது. நம்ம வாங்குறோம் கொடுக்கிறோம் அந்த இதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம எல்லாருமே உள்ள சொல்லுங்க, பேர் வேற. நீங்க எப்படிங்க வாங்கினீங்க? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினேன். இன்ஸ்டால்மெண்ட்னா தமிழ்ல என்ன? இது எப்படிங்க வாங்கினீங்க? இஎம்ஐ. அது என்ன பேஸில்ங்க இருக்கு? வீடு எப்படி கட்டினீங்க? அது வந்துங்க ஹவுசிங் லோன். தமிழில் சொன்னாதான் பிரச்சனை. வங்கியில் வாங்கிய வட்டி பணம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஜெருத்து. ஃபைனான்ஸ் அப்படி இங்கிலீஷில் சொல்லிட்டா எல்லாமே ஹலால் ஆயிரும். சின்ன சின்ன விஷயம். இப்போ இந்த நபிமார்கள் இந்த சமூகத்தை கட்டமைப்பதில் எடுத்த முதல்ல இது என்னன்னா, சமூக தீமைகளை களைவதற்கு. அதில் குறிப்பாக நாம் இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன், நம்ம பெரியவங்கள்லாம் நம்மளாம் ஓகே
ஏதாவது சொர்க்கத்தினுடைய பக்கத்துலனாச்சு போறக்கு ஒரு சின்ன கேரண்டி இருக்கு. நம்ம பிள்ளைகளை குறித்து நீங்கள் சொல்லுங்க. எல்லாரும் வீட்டில் எல்லா ஊர்லையும் ஒரு காலத்தில் நகர்ப்புறங்கள் சீரழிந்ததுன்னு சொன்னோம். இன்னைக்கு கிராமங்களையும் விட்டு வைக்காத சமூக தீமைகள், அதிலும் குறிப்பாக இந்த ஈமானிய சமூகத்தின் நம்பிக்கைகளான பெண் குழந்தைகள், அதனுடைய பாதிப்பெல்லாம் பட்டியலிட முடியாது. எங்கேயோ கேட்ட கொடூரமான யோசனைகள், எங்கெங்கேயோ கேட்ட. அதாவது ஒரு காலத்தில் சொன்ன அமெரிக்காவில் 40% ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு ஒருத்தர் புக் எழுதுனான். அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைகளில் 40% குழந்தைகளுக்கு தந்தை இல்லைன்னு எழுதுனான். இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, கட்டுப்பாடுகள் அற்ற, முறையற்ற, வரம்பு மீறிய ஒரு சமூக தீமைக்கு அந்த அரசாங்கம் ஆதரவளித்தது. அதனால அட்ரஸ் இல்லாத குழந்தைகள் நிறைய பிறந்தாங்க. சமூக அக்கறை கொண்டவர்கள் எழுதுனா, தைரியமா எழுதுனா, ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு. இப்ப இதெல்லாம் ஒரு காலத்துல ஏப்பா அமெரிக்கா ரொம்ப மோசம்னு. அந்த வேதனைகள் குக்கிராமங்கள், மார்க்க சூழலோடு இருக்கிற கிராமங்களை கூட தாக்கி நிற்கிறது. ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு பெண், ஒரு ஈமானிய பெண் வழி தவறி, தடம் புரண்டு, பாதை மாறி, உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு தவறுகளுக்கு ஆளாகி இந்த ஃபாதர்லெஸ் அமெரிக்காவுடைய விவகாரங்களை இங்கும் நிகழ்த்தி, அதை விட பெரிய ஆச்சரியம் இங்கே அல்லாஹ் பெரிய பாக்கியம். எல்லாமே இது வரைக்கும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரே மனைவி ஒரே கணவன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தலைமுறையில் 19 வயசுல 3வது புருஷன். அப்படியே அடிவயிறில் இருந்து அழ வேண்டிய ஒரு ஆபத்தை நோக்கி இந்த சமூகம் பயணிச்சிட்டு இருக்கு. கட்டுப்படுத்த முடியாத பாதைகள் இல்லை. யாரும் யாருக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. நீங்க ஜமாத்தில் கூப்பிட்டு மிரட்டிடுவீங்களா சொல்லுங்க? எல்லாருடைய பலகீனத்தை எல்லோருமே தெரிந்து வைத்திருப்பதாலோ என்னவோ யாருக்கும் யாரும் பயப்படுவதில்லை. அவர் சொல்ல, நமக்கு எதுக்குங்க ஊர் ரொம்ப பேசாமல் போயிடுவோம். ஏன்னா அங்கே கலப்பனா இங்கேயும் ஒரு செய்தி கலப்பப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த சமூக தீமைகளுக்காக ஏங்க நம்ம நினைக்கணும், பெருமானார் போராடியதை போல உலகத்தில் யாருமே போராடியது கிடையாது. இந்த பெண்கள் பிறக்கணும் அப்படின்னு போராடினாங்களே. குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது, வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், சிசுவே நீ என்ன பாவத்தினால் கொல்லப்பட்டாய்? இது அபூஜஹலுடைய காலம். இது அபூஜஹலுடைய காலம். உயிரோடு பெண் குழந்தைகள் பிறந்தாலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று புதைத்த சமுதாயம். நான் சொல்றேன், இப்பவும் அபூஜஹலின் வேலை நடக்கத்தான் செய்கிறது. அவங்க பிறந்த குழந்தைகளை புதைச்சாங்க. இப்பொழுது கருவில் இருக்கிற சிசுக்களை அபார்ஷன் என்ற பெயரில் நாமே அழிக்கிறோம். அது குறித்து எந்த பயமும் கிடையாது. இமாமுகள்கிட்ட சட்டம் என்னன்னா, அபார்ஷன் அதாவது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டுதா இல்லையா, ஒவ்வொரு 40லும் கருவின் நிலை மாறி அது முழுமை அடைகிற சூழ்நிலையில் அபார்ஷன் செய்வது ஹராம். அப்படி செய்தால் கொலை குற்றம்னு சொல்லு. கரெக்டா? இது மார்க்கம் தெரிந்த ஏகதேச வீடுகளில் இந்த அபார்ஷன் அது மிக சாதாரணமாயிருச்சு. அப்படின்னா ஒரு நேரத்தில் எப்படி சொன்னாங்கன்னா, அது களைஞ்சு போச்சு அப்படின்னாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அது இயற்கையாக களைஞ்சு போச்சுன்னு. இப்பொழுது களைப்பது நாகரிகம். இதில் எப்படி விளங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், சரி ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு கேப் இல்லை, வளர்த்த முடியாது, தாய்ப்பால் கிடைக்காது, இப்படியெல்லாம் சில சமாதானங்கள். திருமணத்திற்கு முன்பே கலைக்கிற கருக்கள், பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில், அல்லாஹ் அக்பர், ஒரு கூட்டம் உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. ஈமானிய சமூகத்தின் இந்த தாய்மார்களின் கருவறைகளில் பாசிசம் இறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கொடூரமான காலத்தில் நம்ம வாழ்றோம். நம்முடைய இபாதத்துகளை தாண்டி இந்த சமூகத்தினுடைய கலாச்சாரம்
இதை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், பாதுகாக்க முடியுமா? ஒரு காலத்தில் ஏதாவது சமூக தீமைகள் ஏற்படும், ஊருக்குள்ளே குடிச்சிட்டு சுற்றுறான், அவனை என்ன செய்வாங்க? ஜமாத்தில் கூப்பிட்டு கண்டிப்பாங்க. ரொம்ப மீறினானா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் இருக்கும். அவனை அவமானத்தில் குடியை நிறுத்தினான் அல்லது ஊரை விட்டு, இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்? நகர்ப்புறங்கள் மாத்திரமல்ல, குக்கிராமங்கள் வரையிலும் ஆட்கொண்டிருக்கிற போதை பொருட்கள். நீங்கள் கோயம்புத்தூரில் திடீர்னு பசங்க காணாம், நல்ல குடும்பத்து பசங்க. என்னன்னு கேட்டால் அவங்க தான் அப்படியே இந்த கண்ணீர் அப்படி முட்டிட்டு வருது, அவ்வளோதானே, அப்படியே அடக்கிட்டு சொல்கிறாரு, எப்படியோ மாட்டிட்டா ஹசரத். எதில் போய் மாட்டுறாங்க தெரியுமா? அது ஆளை கொள்ளுகிற போதை. அதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாது என்னன்னு, அது எப்படி உட்கொள்றா என்ன ஒன்று தெரியும். அவன் அடிமையாகி பித்து பிடித்தவனை போல வெறப்பா நிற்கிறான். அடுத்து அவனுக்கு அது கிடைக்காவிட்டால் வெறி கொண்டு கத்துகிறான். அவனை பிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த போதைக்கு இவன் அடிமைன்னு. அவனை கொண்டு போய் மருத்துவமனையில் வச்சு 6 மாதங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, கடுமையான பவர் சைக்காலஜி டாக்டர்ஸ். தப்பிச்சவன் மாறி வருகிற வாய்ப்புகள் இருக்கு, சிலது போய் சேர்ந்து விடுகிறது. இந்த பீடி சிகரெட்டு அதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கூட மாணவர்கள், இதை தான் நகர்ப்புறங்கள் அப்படிங்கிறத டவுனுக்கு அனுப்புனா பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னா, இப்போ கிராமத்தில் வீட்டில் வைத்து ஏன்னா அந்த ஸ்டைல்லாம் நமக்கு தெரியாது. இந்த வடநாட்டிலேருந்து வந்தானுங்க இப்படிங்கிறான் ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும், என்னடா இவன் இப்படி முசாஃபா செய்கிறான், அப்படி எடுத்து அப்படி ஒரு தட்டி அப்புறம் அவன் பேசுகிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அம்மாவுக்கு பாட்சியாக இருக்கு, நீங்களும் கூட 2 அடிச்சு பேச क्यारे बोलता तुम, क्यारे बोलता नहीं, तमिल தான், நான் சோழமா தான். அப்புறம் என்னடா வாய்க்கல அப்படி தட்டி எங்க கரெக்டா சிறார்கள் அது என்னமோ பான்பிராக்கு அப்படின்னு தொடங்கி ஆளை கொள்ளுகிற, அவன் மூளைச்சாவு பெறுகிற இளைய தலைமுறையினுடைய பயங்கர போதை தாக்கம் கிராமங்களை கூட விட்டு வைக்கவில்லை. அதனால தான் இப்போ வருத்தம் என்ன தெரியுமா? பையன் இருப்பான், அவன் நம்மளை காப்பாற்றுவான்னு நினைக்கிற தந்தைமார்கள் திக்கற்று போய் நிற்கிற. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கொடுமை என்னன்னா, என் பையனுக்கு ஜனாசா தொழுகு வைக்கணும், நான் என் பையனுக்கு ஜனாசா தொழுகு வைக்கிற நிலைமை ஒரு தந்தைக்கு வருவது மிகப்பெரிய கொடுமை. இப்பொழுது மிகப்பெரிய அவசியம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு பிறகு அந்த சமூகத்தை கட்டமைப்பதில் எடுத்த போராட்டத்தில் நம்மெல்லாம் யாரை திருத்த முடியும்? அப்போ சில நேரங்களில் சில நல்லவங்க எங்களுக்கு பயான் பண்ணுவாங்க, ஹஜ்ரத் நமக்கு எதுக்கு ஊர்வம்பு, நீங்கள் இந்த சொர்க்கத்தை பேசுனீங்களா, கபரை பேசுனீங்களா, போயிட்டே இருங்க ஹஜ்ரத், அது எவன் குடிச்சா நமக்கு என்ன, கரெக்டா? இதனாலும் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னா, சமூக தீமைகளை சுட்டி காண்பிப்பதற்கான வழியே இல்லை. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நம்ம சாதாரணமாக நினைத்த தீமைகள் தான் பெரும் தீமைகளில் கொண்டு வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்க இருந்து தொடங்குறாங்க பாருங்க. ஒரு குழந்தை பிறந்தால் வலது காதல சொல்லுங்க, இடது காதல நம்மள்ட்ட ஒரு நாகரீகம் இருந்துச்சு. என்ன நாகரீகம்னா, உடனே பேஷ்மாமா கூட்டிகிட்டு போய் குழந்தைக்கு வாங்க சொல்லி, ஹஜ்ரத் நீங்களே ஒரு பேர் வைங்க. ஹஜ்ரத் வச்சிருவார் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். ஏன்னா ஹஜ்ரத் படித்த பாடமே அதுதான். இப்போ நாமெல்லாம் ஹஜ்ரத் ஆயிட்டனால பெரும்பாலான குழந்தைகளுக்கு பாங்கொலி கேட்பதில்லை. முதல் தப்பு அங்கே தான் நடக்குது, கரெக்டா? ஏன்னா இவங்க கம்ப்யூட்டர் வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஹஜ்ரத் திஸ் சைல்டு அவர் ப்ரொடக்ட். கண்ணியத்திற்குரிய மோமீன்களே, அருமை தாய்மார்களே, நம்மை நம்பி அல்லாஹ் ஒப்படைத்த அந்த குழந்தைக்கு நல்ல பெயர்கள் சூட்டி கொண்டு இருந்தோம் இல்லையா? இப்போ இருக்கிற பெயர்களை கேட்டால் நமக்கு என்ன பேர்னே புரிய மாட்டேங்குது. அவங்களாம் வந்து நெட்டில் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் அது எதுக்கு ஹஜ்ரத் வரணும்? நாங்களே பாங்க சொல்லிக்கோம். இங்கிருந்து தொடங்குகிறது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 10 ஆண்டுகள்
ஒரு குழந்தைக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னா என்ன? முழு வாழ்க்கையினுடைய நாகரிகம், பண்பாடுகள் அந்த பிஞ்சு உள்ளத்தில் பதிக்கப்படணும். அதுக்கு தான் மதரசாக்கு வரணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7 மணிக்கு ஸ்கூலு, கரெக்டா? அதனால் குழந்தைகள் மதரசாவிற்கு காலையில் வருவதில்லை, சாயந்தரம் டியூஷன், அதனால் அனுப்ப முடிகிறதில்லை. நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள், எந்தெந்த குழந்தைகள் மக்தபு மதரசாவில் தன் குழந்தை பிராயத்தை கழிக்கவில்லையோ அவர்கள்தான் சமூகத்தில் நிறைய தீமைகளுக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிராயத்தில் இப்போ இங்கே இருக்கிற பெரியவங்களை யாராச்சும் நீங்கள் அத்தஹியாத் எப்போ மனப்பாடம் பண்ணீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? எப்போ? அது எங்கள் பேசுமாமா ஜெர்த்து முட்டி முட்டியாக அடித்து சொல்லி கொடுத்தாரு. அந்த 3.5 வயசில் மனப்பாடம் பண்ண அத்தஹியாத்து தான் 70லேயே ஓடிட்டுருக்கு. கரெக்டுங்களா? எல்லாமே. இப்போ இந்த சமூகத்தில் ஏற்படுகிற இந்த தீமைகளுக்கு நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டும். நான் தான் சொன்னேன், நம்மெல்லாம் ஒரு அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமது பிள்ளைகளை, நான் தான் சொல்கிறேன், போதையில் மூழ்கி பித்து பிடித்தவனாக எனது மகன் ஆகிவிட்டால் ஒரு தந்தையினுடைய நிலை என்ன? நம்ம ரொம்ப பாரம்பரியமான ஒரு குடும்பம் தான், இல்லைன்னு இல்லை இல்லையா? அல்லாஹ்வையும் ரசூலையும் சொல்லி சொல்லி வார்த்து வளர்ந்து வந்தவர்கள். அந்த வீட்டில் இருந்த ஒரு புள்ள தன் துணையை தானே தேடி போயிருச்சு. எவ்வளவு அவமானத்தை தரும். எங்கேயோ நடந்ததை அதிர்ச்சியோடு பார்த்தோம். நம்மளை சுற்றி நடக்குது. அந்த புள்ள ரொம்ப சாதாரணமாக சொல்லுது, திஸ் இஸ் மை லைஃப். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சோம்ல, நானே என் புருஷனை சூஸ் பண்ணிக்குவேன். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜூஸ் பண்ணணும். விபரீதங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த இடத்துல எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பதிவை. இன்னைக்குங்க என் பையனை என் பிள்ளைய பாதுகாக்கணும்னா அவர்களுடைய இதயத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தை பதிக்கப்படாமல் எதற்கும் அவங்க பயப்பட போவதில்லை. ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, எதிர்மறையான சிந்தனை. ஒரு டாக்டர், இனிமேல் இந்த ஊரில் சாராயமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஊரை கூட்டி சாராயத்தினுடைய தீமைகளை சொன்னார். கேட்டுட்டு அவனும் திருந்தலை. கேட்டுட்டு நேராக எங்கே தான் போனாங்க? டாஸ்மாக்கு தான் போனாங்க. அடடா, இவனுங்க புரிய மாட்டேங்கிறாங்களே. சரி, மறுபடியும் ஒரு கூட்டம் போட்டு செயல் வடிவத்தில் அவர்களை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்ணத்தில் சாராயம், ஒரு கிண்ணத்தில் நீர், சில பூச்சிகளை பிடிச்சி தண்ணீரில் விட்டார். அருமையாக சுற்றிட்டு இருந்துச்சு. மக்கள்கிட்ட கேட்டார், மக்களே என்ன விளங்குகிறது? தண்ணியில் பூச்சி அருமையாக மிதக்குது, சூப்பராக இருக்குது. அதே தூக்கி சாராயத்தில் போட்டார், எல்லாம் செத்து போச்சு. மக்களே இப்பொழுது என்ன விளங்குகிறது? அருமையாக சொன்னாங்க, சாராயம் குடித்தால் வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் செத்துவிடும். கரெக்டுங்களா? இந்த தலைமுறைக்கு எந்த உபதேசங்களும் எடுபடாது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? இன்னைக்கு காலையில் எங்கள் ஊரில் பெருச்சுவாலயத்தில் வச்சு நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்றார், ரொம்ப கஷ்டங்க. பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுங்க கண்டிஷன் போடுது, நான் வேலைக்கு போவேன். இது இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அத்துமீறல்கள். யாருக்கு யாரு கட்டுப்படுறதில்லை. இப்பொழுது யோசியுங்கள், மார்க்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்ததின் விளைவு ஒரு தலைமுறையே தடம் புரண்டு தான் செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு நியாயப்படுத்துகிற ஒரு தலைமுறை. எங்க பயமா இருக்குல்ல, நடு மண்டையில் முடி வச்சுட்டு சுத்திலும் எடுத்துட்டு வர்றான், அவன் ஊருக்குள்ள சுத்துறான். அவனை பார்த்தா ஊரே பயப்படுது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நாம தான் ஸ்டைலு, இந்த ஊரே லூசுன்னு நினைக்கிறான். அவன் செய்கிற ஒரு தீமை, பெருமானார் சொல்லுகிறாங்க, ஒன்று மொட்டையடி இல்லைன்னா கிருதாவை பாதி எடுத்து அவன் அந்த முடி இப்படி ஒரு முடி வச்சிருக்கிறானுங்க. கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒன் சைடு தொங்கும், அவன் ஒத்த கண்ணை மறைச்சிருக்கும். நம்ம அவனை பார்த்தா தஜ்ஜால் மாதிரியே தெரியும். ஆனால் அவன் நம்மளை கிறுக்கன்னு நினைக்கிறான். இதில் என்ன தமாசனா, அவனும் தொழுக வர்றான். அவன் சலாம் சொல்கிறான், ஹஜரத் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத், ஹஜரத் நல்லா இருக்கீங்களா? டே என்னடா இது முடி, உங்களுக்கு வைக்க தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ட்ரெண்டிங். எவ்வளவு கௌரவமான குடும்பம் சொல்லுங்க. நம்ம வீடுகளில் யாராவது வருவதாக இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லுவோம், இது ரசூலுடைய சுன்னத்.
உள்ளே போ, ஆம்பளைங்க வர்றாங்க. அதானே நம்ம பழக்கம், அதானங்க பழக்கம். இப்போ அந்த அம்மா சொல்லுது, நீ உள்ளே உட்காரியா, என் பாய் ஃப்ரெண்டு வர்றாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு 300 பேர் ஃபாலோவர்ஸ். இதெல்லாம் வெட்கமற்ற பெருமானார் எந்த இடத்தில் சொல்லுகிறார்கள் தெரியுமா? அல் ஹயாஉ மினல் ஈமான். வெட்கப்படுதல் என்பது ஈமானுடைய காரியம். அது சில நேரங்களில் வெட்கப்படுதல் தான் ஈமான். நாங்கள் ஒரு நேரத்தில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை காண வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், வாங்க வாங்க உட்காருங்க. அடுத்து உமர் நாயகம் வந்தார்கள், வாங்க வாங்க உட்காருங்க. அடுத்து உஸ்மான் நாயகம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து தன் வேட்டியெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு அவரை உட்கார வைக்கிறாங்க. இது உள்ளிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என் தந்தை வந்தார், யதார்த்தமான வரவேற்பு. உமர் நாயகம் வந்தார்கள், அவருக்கும். ஆனால் உஸ்மான் மருமக வந்தவன கொஞ்சம் தனி, அது என்ன அது? உடனே பெருமானார் சொன்னாங்க, கைஃபலா அஸ்தஹி தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. அவரை பார்த்தாலே நமக்கு வெட்க வருதுன்னாங்க. யாரை கண்டால் வானவர்கள் வெட்கப்படுவார்களோ அவரை கண்டு நான் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும்? இப்ப வெட்கப்படுவது ஈமானில் ஒரு பகுதியில் சொல்லிக் கொடுத்தது யாரு? பெருமானார். பெருமானாரிடம் வெட்கத்தை படித்த உஸ்மான் நாயகம் அவர்களுடைய நடத்தை பெருமானாரை ஆச்சரியப்பட வைத்தது. ஆச்சரியப்படுறதுனா சில பேரை பார்த்தா நாமளா எந்திரிச்சு நின்றுவோம். கரெக்டுங்களா? ஏங்க கரெக்டா? எதனால? அவர்களுடைய நடத்தையினால், நற்குணத்தினால். அது தானா வந்துடும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்ல. ஏங்க இவருக்கு போய் எந்திருக்கிறீங்க, உனக்கு என்ன தெரியும் போ. உஸ்மான் நாயகத்தை பார்த்தால் பெருமானார் எழுந்து நிற்கிறார்கள் என்றால் உஸ்மான் நாயகத்திடம் நிரம்பி வழிந்த வெட்கம் அது பெண்களிடம் முதலில் இருக்க வேண்டும், அதிகபட்சமாக இருக்க வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனின் வழியாக இந்த தாய் குலத்தை சீர்படுத்துகிற, அதான் சொன்ன பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும்னு சொன்னால், வீட்டில் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லாத்தா, ஏய் டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னா, இந்த ஆளுக்கெல்லாம் 5 நேரம் தொழுக வச்சிருக்கக்கூடாது, 8 நேரம் தொழுக வச்சிருக்கணும். வீட்டில் வந்து நொய்யன்னு கத்துது. யாரு? பையனும் அம்மாவும் கம்பெனி ஆகிட்டு சொல்கிறாங்க, அம்மா யாரு சம்பாரிச்சு வீட்டை கட்டி மக்கள்லாம் நல்லா வாழட்டுன்னு சொன்னால் அதுக்கு கம்பெனி பட்டு லூசு வருதுன்னு. நீங்கள் ரொம்ப கண்டிங்களே இந்த தலைமுறையை. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்குறேன், நான் உட்பட அத்தாட்ட அற வாங்கினவங்க இருக்கிறோமா சொல்லுங்க. சோறு கொடுக்காம வீட்டை விட்டும் துரத்திய தாய்கள் இருக்கிறாங்களா? தொழுகலைன்னா சோறு கிடையாது. இன்னைக்கு உங்க மகனை டேன்னு சொல்லி பாருங்க. ஹலோ என்ன டே மா, இந்த ஆளு கூட ஏமா வாழ்ற, தலாக்கு விட்டுருங்கிறான். அவ்வளோதான் சொல்லி வச்சிரு. நம்ம ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நம்மளை டேன்னு கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணுறாரு, முடிச்சிருவேங்கிறான். இதெல்லாம் இது தந்த பாசம் இல்லையா? இந்த சோசியல் மீடியா, இந்த செல்போன், இதனுடைய தாக்கத்தினுடைய உச்சம் நான் சொல்கிறேன். கிராமம் வரைக்கும் இன்னைக்கு பாருங்க. அதான் நான் சொல்ல, நம்மளை விட்டுருங்க, இந்த பெரியவங்களுக்கு அல்ல பயான். என் தாய் குலங்கள் நம்ம விரும்பி மதரசாக்களை புறக்கணித்து இங்கிலீஷ் மீடியங்களை நேசித்தோமே, அதில் படித்தார்களே, கல்லூரி வரைக்கும் சென்றார்களே, அவங்க உப்பு வாங்கிறதுலேருந்து, பேஸ்ட் வாங்கிறதுலேருந்து, நைட்டி வாங்கிறதுலேருந்து, விளக்கமாறிலிருந்து இதுகிட்ட தான் கேட்குறாங்க. இது எப்படி சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா? விபச்சாரத்தை தூண்டுகிற மெல்லிய ஆடைகள். சமூக தீமைன்னு சொன்னா குடிச்சிட்டு வர்றாங்கிறது மட்டுமல்லவே, விபச்சாரத்தை ஒரு ஊருக்குள் தூண்டுவது எதுன்னு கேட்டீங்கன்னா அரைகுறை ஆடைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணோ பெண்ணோ இந்த உடை கலாச்சாரத்தை சொல்லும் பொழுது சொன்னாங்க, இறுக்கமான ஆடை அணியாதீர்கள், மெல்லிய ஆடை அணியாதீர்கள். அவ்வளவுதான் இஸ்லாமிய உடை நாகரிகம். நீ எதை வேணாலும் போட்டுக்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு உடை இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு சொல்லுங்க ஒரு உடை இருக்கு. இனி எப்படி இருந்தாலும் சரி, மென்மையான ஆடை அணியக்கூடாது, இறுக்கமான ஆடை அணியக்கூடாது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சமுதாயம் உடை ரீதியாக பாவத்தில் விடுவதை விட்டும் சொல்லிக் கொடுத்த வழிகாட்டுதல். இப்போ இந்த ஹதீஸை நாம் அமல் செய்கிறோமா, எதிர்மறையை அமல் செய்கிறோமா? கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன், சொல்லுங்க. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் மென்மையாக இருக்கு. மென்மையான மேலி தெரிகிற அளவு. இந்த இறுக்கத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த பசங்க போட்டிருக்கிற ஜீன்ஸை கழட்டணும்னா ஜமாத்தே அவன் வீட்டுக்கு போகணும். கரெக்டுங்களா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொன்னார்கள்? ஆணோ பெண்ணோ, இந்த உடை என்பது வெயிலிருந்து காப்பாற்றுது, மழையிலிருந்து காப்பாற்றுது அப்படிங்கிறது அல்ல. உன் மானத்தை காப்பாற்றுது. அப்படின்னா கொஞ்சம் தொலைன்னு போட்டீங்கன்னா ஆணோ பெண்ணோ அங்கே அவயங்கள் பிறரை உறுத்தாது. இப்போ பசங்க போடுறதை உறுத்திட்டு இருக்கு இல்லையா? அதற்கு மேல் என் தாய்மார்கள் சகோதரிகளுக்கு சொல்லுவேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இந்த புர்கா இருக்குல்லங்க, புர்கா அன்னைக்கு அம்மாமார்கள்லாம் அந்த வெள்ளச்சீலைய துப்பட்டி அப்படி போட்டுட்டு அந்த மரியாதை, அந்த கண்ணியம். இன்னைக்கு எவ்வளவு டைட்டான புர்கா இளைய தலைமுறையை ஆக்கிரமித்து விட்டது. விளைவு என்ன? எது ஆபாசத்தை தூண்டக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜாப் புர்காவை காட்டி தந்தார்களோ அந்த புர்காவே ஆபாசத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு தலைமுறை வீழ்ந்து விட்டது. உண்மையா இல்லையா? உடை கலாச்சாரம் இது வேற எங்கேயும் போக வேண்டாங்க. என் வீட்டுக்குள்ள எங்க அம்மா இருக்கு, என் மக இருக்கிறா, என்னுடைய மருமகள் இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள எல்லாருமே நடமாடுறோம்ல. இந்த ஒரு உடை எவ்வளவு விபரீதமான எண்ணங்களை குடும்பங்களுக்குள் உருவாக்கும். எப்படி மாமனார் மருமகளை எப்படி பார்க்க முடியும்? அப்புறம் இந்த மருமகள்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாமனாருடைய பார்வை சரியில்லை. நிறைய இடங்களில் சொல்லப்படுகிற அவதூறுகளின் உச்சம் இது. ஏங்க, கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். நான் சொல்றது அப்படியே ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. உங்கள் அத்தா கூட பிறந்தவங்க 16 பேர். அடியாப்பா பாக்கியசாலிகள். அவருக்கு பேர் வைக்கிறக்கே ஞாபகம் இல்லாமல் 13, 14, 15 வச்சு விட்டார். வரக்கத்தா இருந்தாங்க. கரெக்டா? எல்லாம் ஒரே வீட்டிற்குள் வாழ்ந்தோம். இந்த வார்த்தைகள் அங்கு வெளிப்பட்டதில்லை. இன்னைக்கு ஜமாத்தில் வந்து அந்த பொண்ணு சொல்லுது, மாமனார் ஒரு மாதிரியா பார்க்குறாரு. கூனி குறுகி நிற்கிற தந்தைகளின் கவலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவர்களை வார்த்தெடுத்தது எதுனா வெறும் மீடியா. அது குறிப்பாக நான் தாய்மார்களுக்கு சொல்லுவேன், நீங்க பார்க்குற முடிவே இல்லாத நாடகங்கள் அதனுடைய ஒரே அளவுகோல் தான், மாமியாரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வழி என்ன. இப்படி ஒரு 360 எபிசோட் போயிட்டே இருக்கு. சரியா? இன்னொரு சீரியல் மருமகளை பழி வாங்குவது எப்படி, மாமியாக்களின் திட்டங்கள். கரெக்டா? அப்புறம் பெண்கள் நிறுவனங்களை நடத்துவதை போலவும் கணவன் அவளுக்கு பாதுகாப்பு இருப்பதை போலவும். அதனால தான் இதெல்லாம் இதனுடைய தாக்கம் என்னன்னு சொன்னா, என் புள்ள சொல்றா, படிக்க வச்சிலத்தா? ஆமாம்மா, நாலேஜ் தான் படிக்க, நான் வேலைக்கு போகணும். இல்லைம்மா, அது நமக்கு நம்ம சூழ்நிலையில் நம்ம ஊர் நம்ம குடும்பம் தான், நான் சூசைட் பண்ணிடுவேன். நான் தினசரி இஸ்லாமிய குடும்பங்கள் சந்திக்கிற விபரீதமான விளைவுகள். நீங்க அப்படியே நம்ம புள்ள கேட்கறா ஒரு புள்ள கேட்கறான்னு ஒரே பையனை நிலைமை என்ன தெரியுமா? 3.25 லட்சத்துக்கு பைக்கை வாங்கி கொடுத்துட்டு அவன் எடுக்கும் போதே புறாக்களை போறதா நினைச்சிட்டு சந்தாக்களை போயிடுறான். இவ்வளவு கொடுமை இது. அதான் நான் சொல்கிறேன், சமூகத்து தீமைன்னா நம்ம பெரியவங்கெல்லாம் குடி, பொம்பளை பழக்கம், ஊருக்குள்ளே சரி சீட்டாட்டம் இல்லை. நம் வீட்டுக்குள்ளேயே நம்முடைய தலைமுறைகளை காவு கொள்ளுகிற பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிம்பிளாக நான் சொல்கிறேன், செல்ஃபோன் இல்லாத வாழ்க்கை இனிமேல் இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் எதில் வருது சொல்லுங்க? இப்போ மட்டும் அதில் தான் வருது. என் பொண்டாட்டிக்கு தான் வாங்கலாம். நம்ம போயினா தந்திருக்க மாட்டான். நான் அந்த அம்மாவை பிச்சைக்காரியாக காமிச்சு அவளுக்கு வீடு இல்லை, கார் இல்லை, 1000 ரூபா போடுங்க நம்மளை காமிச்சிருந்தா உனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, தரமாட்டோம். ஆச்சா, இப்போ அந்த அம்மாவுக்கு ஃபோன் வாஜிபு. ஃபோன் வாஜிபு. அப்புறம் கேஸ் எங்கே வருது? அந்த அம்மாவுடைய நம்பரில் தான் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கான். இந்த அம்மா கேஸ் தீர்ந்துச்சுன்னா இங்கேருந்து அனுப்புது. உடனே அவன் அங்கேருந்து அனுப்புகிறான்.
2 கனெக்ஷன் ஆயிடுது, சிலிண்டர் வந்துடுது, பணமும் போயிடுது. சரியா? பரிவர்த்தனைகளுக்கு பணம் வேண்டும். அதனால் பணத்தை போட்டுட்டு இப்போ அது என்னங்க, ஜிபேவா? கரெக்டா? ஜிபே, இன்னொரு பே இருக்குது, அது என்ன, ஃபோன்பே. அதுவும் அந்த அம்மாட்ட தான் இருக்குது. அந்த அம்மா எத்தனையானோ 360. அவ்வளோ. சலூன் கடைக்கு போகுது, கோழி கடைக்கு போகுது, நைட்டி வாங்குது, 50 கிராம் கடுகு வாங்கிட்டு அதுக்கும் காசு அனுப்புது. இப்போ அந்த அம்மாவுக்கு வாஜிபு, நமக்கு ஃபரது. ஏன்னா அந்த அம்மாவை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வேணுமா இல்லையா? இப்போ நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை, இது இல்லாத வாழ்க்கை இனிமேல் கிடையாது. அதனால இத்தனை நாள் நம்ம ஒரு பாஷை வச்சிருந்தோம், ஃபோனை பார்க்காத, ஃபோனை கீழே வை. நான் தாய்மார்களுக்கு சொல்லுவேன், தயவு கூர்ந்து அப்படி சொல்லாதீர்கள். பக்கத்தில் உட்கார்ந்து நீண்ட நேரம் ஃபோனை பார்ப்பதினால் உங்களுடைய மெமரி, நினைவாற்றல் குறைகிறது. சொல்லிக் கொடுங்க. கண் பார்வை குறைகிறது, தலை சுற்றல் ஏற்படும், நிறைய நோய்கள் ஆட்கொள்ளும். அதனால் மகனே, அதனால் மகளே, குறிப்பிட்ட நேரம் பார். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்ல பார்க்காதன்னு சொன்னீங்கன்னா பெட்ஷீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கு. கரெக்டா? பாய் புள்ள மட்டுமல்ல, 70 வயசு தாத்தாவும் திட்டுறாங்கன்னு சொல்லி பெட்ஷீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கா. கொடூரமான காலம். இப்போ என்ன செய்யுங்கன்னா, அறிவு ரீதியாக குழந்தைகளை அணுகுங்கள். நீ போய் பெட்ஷீட்டுக்குள்ளே மறைஞ்சு ரூமுக்குள்ளே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. ஹால்லே பாரு, அம்மா இங்கே தான் இருக்கேன், ஹாலில் பாரு. ஆனால் நீ எதை பார்க்கிறாய் என்பதை நீ முடிவு செய். எல்லா குப்பையும் சொல்லுங்க, எல்லா குப்பையும் இருக்கு. ஆனால் என்னுடைய கெட்ட இப்போ என்னன்னா, செல்போன் பயன்படுத்துவதில் தக்குவாவை கொடுக்க வேண்டும். கால சூழ்நிலை. ஏன்னா கொரோனா வந்துச்சா இல்லையா, ஆல் எஜுகேஷன் இதில் வந்துருச்சு. அப்படித்தான் செல்போனை கொண்டு வந்து கையில் கொடுத்தார்கள். இப்போ எதையுமே திருப்பி வாங்க முடியல. செல்போன் பாதிப்புகளால் நரம்பு மண்டங்கள் பாதிக்கப்பட்டு மயக்கம் ஏற்படுகிற குழந்தைகள், பார்வை குறைந்த குழந்தைகள், நடுக்கம். இப்போ சமூக தீமைனா கஞ்சா, அபினு, அப்புறம் குடி. இப்போ குடியெல்லாம் வந்து இந்த இந்த வளரும் தலைமுறை வந்து ஹராமுங்கிற மாதிரியே விளங்குறதில்ல. ஏன்னா அது என்னாச்சு, பழகி போச்சு. குடிக்காதவன் கல்லூரி மாணவன் அல்ல. ஒரு பெக்கடிங்க சார், ஒரே ஒரு பெக்கு தான், போடா பேக்கு. இந்த சமூக தீமைகளை பெருமானார் எப்படி எடுத்தார்கள் பாருங்க. சாராயம், அப்பா குடிக்காதீங்கப்பா, குடிக்காதீங்கப்பா. ஏன் குடிச்சா என்ன, குடிச்சா பாவம், ஆனால் கொஞ்சோன்னு உனக்கு நன்மையும் இருக்குதுப்பா. இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்கள் குடிச்சுக்கிறோம், மொடா குடிகாரர்கள். அப்புறம் அவர்களிடம் மெதுவாக சொன்னாங்க, தொழுக வர்றப்போ குடிக்காதன்னு. இப்போ எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்திருப்பாங்க சொல்லுங்க. தொழுக வரும் பொழுது குடிக்காதீர்கள். ஏன்னா தக்பீர் கட்டி மாறி மாறி ஓதிட்டான். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே பேசுவோம். இந்த குல்யாயில் காஃபிரூன கரெக்டாக ஓதிக்காமீங்க பார்க்கலாம், கரெக்டாக ஓதுங்க பார்க்கலாம், மாட்டிடுவோம். கரெக்டாக போயிட்டு இருக்கோம். குல்யாயில் காஃபிரூன லாபது மாத்தாபுதுன்னு வாலா அத்து. அவன் குடிச்சிட்டு வந்து ஓதிருக்கான், குல்யாயில் காஃபிரூன ஆபுது மாத்தாபுதுன்னு. பொருள் மாறுகிறது. அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம் இல்லையா. குடிச்சிட்டு வந்து ஓதுறான், நீங்க வணங்குறத நாங்க வணங்குறோம், நாங்க வணங்குறத நீங்களும் வணங்குங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். போதை பொருளை மாற்றுகிறது. தொழுக வரும்போது குடிக்காத. அப்புறம் அவர்களுடைய மனநிலையை, அவர்களுடைய இறை எச்சத்தை உறுதி செய்த பிறகு ஒட்டுமொத்தமாக மது தடை செய்யப்பட்டு 1400 ஆண்டுகளாய் ஈமான் இந்த சமூகத்தை குடியிலிருந்து பாதுகாத்திருக்கு. சரியா? நீங்க எந்த ஆட்சியும் மது இல்லாமல் நடத்த முடியுமா? எந்த ஆட்சியாவது மது இல்லாமல் நடத்த, பூரண மது விலக்கை கொண்டு வர யாருக்காவது துணிவு இருக்கிறதா? பூரண மதுவிலக்கோடு வாடும் ஒரு சமுதாயம் பெருமானாருடைய இந்த உம்மத். நமக்கு எந்த அரசாங்கமும் எந்த சட்டமும் தேவையில்லை இல்லையா. அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல். அதையெல்லாம் இன்னைக்கு சமூக தீமைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எங்க ஒன்றும் இல்லை, ஒரு குடிகாரனோடு வாழுகிற பெண்ணின் நிலை என்னவாகும்? சூதாடியே நாசமாய் போன ஒரு குடும்பம் என்னவாகும்? அதனால குறிப்பாக நான் சொல்வது, மாதம் மாதம் இந்த தாய்மார்களுக்கு
இந்த மார்க்கத்தினுடைய அகமியங்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய செய்திகள் இன்னைக்கெல்லாம் தான். நீங்கள் செல்ஃபோனை பார்க்காத, செல்ஃபோன் வேண்டான்னு செல் இல்லாத ஒரு ஆள் கபரில் இருக்க வேண்டிய ஆள். கபரு மாதிரி தான் அங்கே இருக்கு. நம்ம எல்லாமே பரிதாபப்படுவான். நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும் போது முதல்ல எது எடுத்து வைப்போம். இது இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் டவுனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை மருகும்னு எழுதி போட்டுருவாங்க. என்ன ஆள் இல்லை, காலையில் இருந்து ஃபோனே எடுக்கலப்பா, அப்போ ஆள் மருகும் தானே. கரெக்டாக நான் சொல்கிறது. ஒவ்வொரு ஊரில் சில பேர் இந்த பித்தனா பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கார். அவர் தெரியுமா அப்படின்னாரு. என்ன ஜப்பார் மௌத்தா போயிட்டாருன்னாரு. உடனே நானும் மோதினாரும் சேர்ந்து ஐயோ ஜப்பார் போயிட்டாரா, சரின்னு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் போட்டு அப்துல் ஜப்பார் இன்று காலை மௌத்தாயிட்டார் அப்படின்னு எழுதிட்டு திரும்பி பார்த்தா அப்துல் ஜப்பார் சலாம் சொல்கிறார். உடனே மோதினார் போர்டை மறைச்சிக்கிட்டாரு. நம்ம அந்த ஆளை பேசி கரெக்ட் பண்ணி அப்படி தாட்டி விட்டு இவனுக்கு ஃபோன் அடித்தா அஜர்த்தா அது ஆலப்புழால ஜப்பாருன்னு. அட சைத்தானுக்கே பச்சா, நீ ஆலப்புழால போய் சொல்ல வேண்டியதானே வந்த வேகத்தில். இதுதான் இன்னைக்கு என்னன்னா, இன்ஜாக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபதபையனு, எனக்கு உங்களை பிடிக்கலங்க, உடனே உங்க போட்டோவை போட்டு இவன் திருடன். கரெக்டா? ஒருவரை மானம் கெடுக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்த வேண்டும், இந்த தலைமுறை கொடூரமா செயல்படுது. நண்பர்களை பிடிக்கலையா, குறிப்பாக பெண் பிள்ளைகளை பிடிக்கலையா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எதையோ தாண்டி போய் கொண்டிருக்கிற மனித நேய, மனித மரபு, பண்பாடு, ஒழுக்க விழுமியங்கள் எதுவுமே இல்லாத ஒரு தலைமுறை. அதனால தான் அவனுக்கு போதைக்கு காசு கிடைக்கலன்னா கொலை செய்வதற்கும் கூட தயங்காத இளைஞர் கூட்டம். கோயம்புத்தூரில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 1500 காரை திருடிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் 18-20 வயசு பசங்க. திருடிட்டு வந்த உடனே அத்தனையும் சேஞ்சஸ் பண்ணி கலர் மாற்றி நம்பர் மாற்றி நேராக கர்நாடகாவுக்கு போகும். கர்நாடகாவிலிருந்து அது புது வண்டியை தமிழ்நாட்டுக்கு சேல்ஸுக்கு வரும். இதில் கொடுமை என்னன்னா, காரை காணான்னு தேடி வந்தவனுக்கே விற்பானுங்க. நான் சொல்கிறது புரியுதா? எல்லாம் 18-20 வயது பசங்க. என்ன காரணம்னா, அவங்க இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படின்னா ஹலாலா வாழணும், நல்லா வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாம் அனுபவிக்கணும். எல்லாம் அனுபவிக்கணும்னா என்ன, உடனே பைக் வேணும். பைக் எவ்வளோ? 1 லட்சத்துக்கு கீழே பைக்கு கிடையாது இல்லையா? அதுவும் அந்த பைக்கு பார்த்தா கபரு மாதிரியா இருக்கும். அவன் கபருக்குள்ளே உட்காந்துருப்பான், அந்த புள்ள மிம்பர் படியில் உட்காந்துருக்கும். அதுதான் அங்கே காஸ்ட்டு. 3.25 லட்சங்க. அவன் எங்கடா ஓட்டிட்டு இருக்கானா, புள்ள உட்காந்துருக்கும். அது அப்படியே மெம்பர் படியில் உட்காந்துருக்கு. அது நினச்சிக்க எங்கள் அத்தா 20 வருஷமாக வளர்த்தனார் இந்த கொள்ளையில் உணவை ஸ்பீடு பிரேக்கில் பறக்க விட்டு தூக்கிட்டு போகிறான். நான் சொல்கிற சிரிக்கிறக்கல்ல, விபரீதமாக. அதனால அத்தா குருவியா சேர்த்து வச்ச காசின் மீது அவனுக்கு அருமை தெரியறதில்ல. உடனே பணக்காரன் ஆகணும், பைக்கு வாங்கணும், காரு வாங்கணும், காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும் இல்லையா? அதற்கு என்ன வழி? திருடுவது தவறில்லை என்று கற்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி சமூகம். நான் திரும்பவும் சொல்றேன், இது நகர்ப்புறங்களை பாதித்த பாதிப்பு அல்ல, கிராமப்புறங்களிலேயும் இது பரவி வருகிறது. அதை தாண்டி பெண் பிள்ளைகள் அதிகபட்சம் வேலைக்கு போகணும், சுயமாக. நீங்கள் அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. கல்யாணமெல்லாம் ஓகே, என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் வேலைக்கு போவேன், நானும் சம்பாதிப்பேன், இந்த மாமனார் மாமியாருங்கிற கேரக்டரே இருக்கக்கூடாதுங்கிறான். அடி பாவி, ஒன்றை கட்டிக்கிறக்கா வேண்டிய அவங்க மருகும் வாங்கணுமா? ஆமாங்கிறான். அதெல்லாம் அத்தாமெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இல்லை, நம்ம பெரிய குடும்பம்னா வேலைக்கு ஆளை போடு. நான் பைக்கில் போவேன், வருவேன், மிட் நைட்டில் வருவேன். மிட் நைட்னா சொல்லுங்கள், மிட் நைட்னா என்ன? நடுஜாமத்தில் வருவேன். நீ எங்கே போனேன்னு கேட்க. இப்படி இன்னைக்கு பெண் தேடுதல் இப்படி இருந்தால், ஒரு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க, கட்டிக்கிறாங்க. அப்போ அவன் யாரா இருப்பான்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அவன் சரின்னானா அவன் யாரா இருப்பான்? பாவம், ஊரிலேயே டுபாக்கூர் அவனா தான். ஆமாம், சூடு சொரணையும் மார்க்கப்பற்றும் உள்ள எந்த இளைஞனும் இப்படி ஒரு இல்வாழ்வை விரும்ப மாட்டார்கள். ஆகையினால அருமையான மூமின்களே, இங்கு இது தொடங்கி இருக்கிறது ஏதோ பயான் நிகழ்ச்சின்னு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த புரட்சின்னு தான் நான் சொல்லுவேன். என் தாய்மார்களை, அதாவது வளரும் பெண் பிள்ளைகளை அல்லாஹ் ரசூலிடம் ஒப்படைத்து வழிகாட்டி. அன்னைக்கே பாருங்க, ஆயிஷா நாயகம் ஒரு பெண் வீட்டுக்குள்ளே வர்றாங்க.
கோவம் வந்துருச்சு. அந்த பிள்ளைய கூப்பிட்டு போட்டிருந்த சாரியை வாங்கி கிழிச்சு டபுள் ஆக்கி இப்போ போட்டு போங்கிறாங்க. எப்போ? 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மெல்லிய ஆடை ஒரு பெண் அணிந்தால் அது சமூகத்தில் நிறைய தீமைகளை உருவாக்கும். பார்த்தவங்களா கண்டிக்கணுங்கிறது தான் பாடம். இப்ப நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏதாவது சொல்லி அந்த பையன் டப்புன்னு சுட்டுட்டானா பயமா இருக்குங்க. வர்றான், டே கொஞ்சம் பேண்ட்டை தூக்கி போடுனா அவன் இப்படி பார்க்குறான், அவ்வளோதான். அந்த பார்வையிலே பேஷ்மாமுக்கு கலக்கிருச்சு. தொழுதுட்டு வீட்டுக்கு போவோமோ இல்லையோ. கொடூரமான நிலைகள் நிறைய. அதுவும் பெண் பிள்ளைகளையும் ஆண், நான் சொல்றதெல்லாம் இந்த டீனேஜ் 18 வயசுக்குள்ள நீங்கள் உங்கள் பசங்களை ஆராய்ச்சி பண்ண பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போவீங்க. ஏன் பையனா வீட்டுக்குள்ள அமைதியாக இருப்பான், நேர்மையாக இருக்கிறான். அவனுடைய அதாவது இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இன்னைக்கு ரொம்ப டாப்பில் தான் போயிட்டுருக்கு. அது எங்கேயோ ஒரு பெரிய குழுமத்தை உருவாக்கி விட்டது. அதை நோக்கி விருப்பத்தோடு நகருகிற சிறார்கள். இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியுதா? எங்கேயோ ஒரு பேஷ்மாமு இலைமறை காய்மறையாக பயானில் சொல்லுவாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அப்படி ஒரு சமுதாயம் இருந்துச்சு. இன்னைக்கு இதை ஆதரிக்கிற நாடுகள், அனுமதி கொடுக்கிற நாடுகள், சட்ட அங்கீகாரம். இப்போ இந்த குழந்தைகள் எதில் போய் சிக்குவாங்கன்னு தெரியல. அதனால என் அருமைக்குரிய ஜமாத்தார்களும் பெரியவர்களும் தாய்மார்களும், நம் குழந்தைகளை அல்லாஹ் அமானிதமாக தந்தான். குறைந்தபட்ச மூமின்களாக பண்பாடு நாகரிகத்தில் மாற்றம் பெறாத மரபு சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இது போன்ற உபதேசங்களும் நம்முடைய கூடுதலும் நம்முடைய விவாதங்களும் நிச்சயம் பலனளிக்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து, முதல் கூட்டத்திலேயே எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து பேசுவதற்கு ஏற்பாடு செய்த ஜமாத்தார்கள், உலமா பெருமக்கள், இமாம் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமது மஸ்ஜித் மதரசா பரிபாலன சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட மாதாந்திர பெண்கள் பயான் கூட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய கிருபையால் சிறப்பாக கண்ணியமாக அழகான முறையில் நடந்தேறியது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், நிர்வாக பெருமக்கள் மற்றும் நல்ல உள்ளம் படைத்த நல்லோர்களினுடைய அந்த அரவணைப்பின் மூலம், நல்ல உதவியின் மூலம் நிகழ்ச்சி நடந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலகத்திலேயும் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிரப்பமான நற்கூலியை தந்தருள்வானாக. உள்ளே பெண்களின் பகுதியில் நிரப்பமான அளவில் பெண்கள் வந்திருப்பார்கள் என்று ஆதரவு வைக்கிறோம். இனிமேல் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நடக்க வேண்டும் என்று நமக்கும் ஆர்வம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி மாதந்தோறும் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். அவசியம் தாங்களும் இதே போல திரளாக கண்ணியமான முறையில் நடத்தி தர வேண்டும். பெண்களும் அவசியம் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الفاتحة. ஆமீன்.